आचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு சாப்டரில் வியாசர் வந்து இந்த கீதா டீச்சிங்கான ஒரு செட்டப்பை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கார். இப்போ டீச்சிங் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லையா? அந்த கான்டெக்ஸ்ட்டை இப்போ நம்மளுக்கு வியாசர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அர்ஜுனன் வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான், கிருஷ்ணர் வந்து எப்படி ஒரு டீச்சர் ரோலை எடுத்துக்கிறார், அது எல்லாமே வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. இப்போ வரைக்கும் அர்ஜுனன் எப்படி இருக்கான், யாராக இருக்கான்? ஒரு சோல்ஜராக தான் இருக்கான் இல்லையா? இன்னும் அவன் ஸ்டூடெண்ட்டாக மாறலை. கிருஷ்ணர் என்னவா இருக்கார்? சாரதியாக தான் இருக்கார், ஒரு தேரோட்டியாக இருக்கார் கிருஷ்ணர். ஸோ எப்படி வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் இப்போது டெவலப் ஆகிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து சோல்ஜர்ஸ் நின்றுருக்கா. அப்புறம் அந்த சோல்ஜர்ஸை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இப்படி ஒரு லுக்கெலாம் விட்டா, துரியோதனன் போய் இப்படி பார்க்குறான். இப்படி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்? துரோணர்கிட்ட போய் சொல்கிறான். என்ன சொன்னான்? நான் பாண்டவாளோட ஆர்மியை பார்த்தேன், அவள் தான் நம்ம சைடை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம சைடு இருக்கிற ஆர்மி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னும் சொல்கிறான். என்னதான் வந்து நம்ம சைடு இருக்கிற ஆர்மிக்கு வந்து பீஷ்மர் வந்து தலைமை தாங்கினாலும் நம்மளுடைய சைடு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ இந்த வீக்னஸ் வந்து எதை காட்டுறது அப்படின்னா, அவனுக்கு மனசுக்குள்ளே பயம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது. அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் இப்போது சுத்தமாக போயிடுது. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த இன்னர் கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். மனசில் வந்து ஒரு தைரியம் நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ஈஸ்வர அனுக்கிரகம் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஈஸ்வர அனுக்கிரகம் எங்கே இருக்கும்? எந்த இடத்துல தர்மம் இருக்கோ அந்த இடத்துல ஈஸ்வர அனுக்கிரகம் டெஃபினட்டாக இருக்கும். இப்போ துரியோதனனுடைய ஹிருதயத்தில் தர்மம் இல்லை, அதனால் அவனுக்கு ஈஸ்வர அனுக்கிரகம் இல்லை. இப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத ஃபேக்டர் வந்து மிஸ்ஸிங். அதனால் ஹீ ஃபீல்ஸ் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ அவனை விட்டு போயிடுது. நம்பிக்கை இல்லாமல் இப்போ அவன் இருக்கான். இப்போ அவ்வளோ பெரிய படை அவன்கிட்ட இருந்தும் அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இதே அந்த பக்கம் யார் இருக்கா? பாண்டவாஸ் இருக்கா. அந்த பாண்டவர்களுடைய ஹிருதயம் முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா தர்மம் மட்டுமே இருக்குது. அதனால் அவளுக்கு ஈஸ்வர அனுகிரகம் அபண்டண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மென்டலாக சப்போஸ் ஏதோ ஒரு சமயத்தில் வீக்காக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மனசுக்கே
நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை எது கொடுக்கும் அப்படின்னா நம்ம வேண்டிக்கிற அந்த பகவான் தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார். ஈஸ்வர அனுகிரகம் தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது. அப்போ நம்மளுக்கு தோணும், பகவானை பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே நம்மளே வந்து அந்த கஷ்டத்தில் இருப்போம். அப்புறம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். இம்மீடியட்டாக நம்மளுக்கு என்ன ஒரு தாட் வரும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், பகவான் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு ஒரு தாட் வருதில்ல. அந்த தாட்டே இப்போ எதனால் வந்ததுன்னா ஈஸ்வர அனுகிரகம் இருக்கிறதுனால தான். இப்போ தைரியமாக வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ வந்து இந்த துரியோதனன் வந்து பயந்து போயிருக்கான். இப்போ போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இதெல்லாம் வந்து நடக்கிறது. ஸோ இப்போ துரியோதனன் வந்து இவ்வளோ அவநம்பிக்கையாக இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு பீஷ்மர் வந்து இப்போ என்ன பண்ணுறார், அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸை நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சங்க அவர் கையில் என்ன காஞ்ச் வச்சுட்டுருக்காரோ அதை எடுத்து இப்போது ஊதுறார். அவர் வந்து சங்க ஊதின உடனே என்ன சிக்னல் அது, இப்போ போகிற ஆரம்பிக்கலாம், எங்கள் சைடில் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத சிக்னல் பண்ணுறார். இப்போ பீஷ்மர் தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுலேயே வந்து ஓல்டஸ்ட் பர்சன். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்தது இல்லையா. ஒன்ஸ் பீஷ்மர் வந்து இப்போது சங்க எடுத்து ஊதின உடனே மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறா, இப்போது துரியோதனனோட சைடில் இருக்கிறவா எல்லாரும் அவகிட்ட என்னெல்லாம் வாத்தியங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இப்போ வந்து எல்லாம் இசைக்க ஆரம்பிக்கிறான். சங்காஸ்ட பேரியாஸ்ட பணவ அனக கோமுக இப்படி எல்லாம் அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ட்ரம்மு எல்லாமே வந்து இப்போது வாசிக்கப்படுறது. வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே வந்து இசைக்கப்படுறது. இப்போ அந்த சத்தம் எப்படி இருக்கான், அந்த ஹோல் பிளேஸையே வந்து அந்த சத்தம் வந்து இப்போது அதிர வைக்கிறது. இப்போ பாண்டவாஸ் என்ன பண்ணணும், இதுக்கு அவளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ அவள் வந்து சொல்லணும். இப்போ அவள் ரெடியா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 14. ததஸ்வேதைர்ஹயைர்யுக்தே महति स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्कौ पृथक्मतुः. இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து யாரை கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா துரியோதனனையே நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், துரியோதனன் யாரை அட்ரஸ் பண்ணா, துரோணரை அட்ரஸ் பண்ணால். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆர்மிக்கு ஹெட்டு வந்து பீஷ்மர் அப்படின்னு சொன்னால், அதனால் பீஷ்மரும் வந்து அப்புறம் சங்கையெல்லாம் எடுத்து ஊதினார். ஸோ பீஷ்மர் பக்கமும் நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து போச்சு. இப்போ வியாசர் என்ன பண்ணுறார், அவருடைய கேமராவை ஸ்லோவாக திருப்புறார். டோட்டலாக வேறு சைடுக்கு வந்து இப்போது அவர் வந்து நம்மளோட அட்டென்ஷனை கொண்டு போகணும். ஸோ பாண்டவா சைடுக்கு நம்மளுடைய அட்டென்ஷனை இப்போது எடுத்துகிட்டு போகிறார். இப்போ பாண்டவா சைடில் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரெஸ்பெக்டட் பர்சன், தர்மபுத்திரர் தான் சீனியரில் இருந்தாலும் இப்போ யார் அவா சைடு இருக்கா, கிருஷ்ணர் தான் இப்போ அவா சைடில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய ஒரு பர்சன். ஏன்னா பாண்டவர்கள் கிருஷ்ணரை வந்து ஒரு அவதாரமாகவே பார்த்தா, பகவான் அப்படின்னே வந்து கிருஷ்ணரை பார்த்தா. அதனால் வந்து இப்போ நம்ம சைடில் கிருஷ்ணர் அந்த சங்கை எடுத்து ஊதி நாம் வந்து போருக்கு தயார் அப்படின்னு அறிவிக்கட்டும் அப்படின்னு பாண்டவா சைடு வந்து டிசைட் பண்ணுறது. இப்போ கிருஷ்ணர் வந்து இப்போ எங்கே உட்காந்துட்டுருக்கார், அர்ஜுனனுடைய தேரில் வந்து கிருஷ்ணர் வந்து உட்காந்துட்டுருக்கார். அதனால இப்போது வியாசர் என்ன பண்ணுறார், அந்த தேரை வர்ணிக்கிறார். இப்போ கிருஷ்ணர்கிட்ட நம்மளுடைய ஃபோக்கஸை எடுத்துன்னு போகணும் இல்லையா. கிருஷ்ணர் தேரில் இருக்கிறதுனால தேரை டிஸ்கிரைப் பண்ணுறார். ததா ஸ்வேதைர் ஹயைர் யுக்தே. இப்போ தேர் அப்படின்னு சொன்னாலே தேரில் நேச்சுரலாக என்ன இருக்கணும், குதிரை இருந்தால் தானே அது தேர். ஸோ வியாசர் வந்து என்ன பண்ணுறார், முதல்ல வந்து குதிரையை வந்து இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறார்.
என்ன டைப் ஆஃப் ஹார்சஸ் அது அப்படின்னா ஸ்வேதைஹி ஹயைர் யுக்தே. ஸ்வேதன்னு சொன்னால் ஒயிட்னு அர்த்தம், வெள்ளை குதிரைகள். கட்டோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அது வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த தேரை வந்து மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு உபமானமாக சொல்லும். இப்போ நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, அதுதான் தேர். இமேஜின் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கே, ஐம்புலன்கள், அதுதான் 5 குதிரைகள். அதுக்கப்புறம் வந்து இந்த குதிரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேர் ஓட்டிக்கிட்ட என்ன இருக்கும், அந்த கடிவாளம், ரெயின் அப்படின்னு சொல்லுவாள், அந்த கடிவாளம் இருக்கும், அந்த கயறு. அது என்னது அப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்களை எது கண்ட்ரோல் பண்ணுறது, மைண்ட், மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, ஐம்புலன்கள், அது வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, என்ன பண்ணுறோம் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி? நாம் நிறையா விஷயங்களை பற்றின அறிவை சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நாம் அடையிறோம். அதனால தான் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு என்ன பேர்? இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லலாம் பார்த்தோமே, வெரி குட், ஞானேந்திரியம். ஞானத்தை கொடுக்கறதுக்கு அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுறது இல்லையா. அப்போ அது வந்து நாலெட்ஜை கொடுக்கறது. இப்போ நாலேஜை வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து ஜென்ரலாக ஒயிட் கலர் அப்படின்னு சிம்பிளைஸ் பண்ணும். அதனால இப்போ இந்த குதிரைகள் எல்லாம் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு கம்பேர் பண்ணப்படுறதுனால அதெல்லாம் நாலேஜ் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஹார்சஸ் எல்லாம் என்ன கலரில் இருக்கான், ஒயிட் கலரில் இருக்குது. அப்புறம் நாலேஜுக்கு யார் தேவதா? சரஸ்வதி மாதா. சரஸ்வதியை என்ன சொல்லுவோம், ஸ்வேதாம்பரதாரி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, வெள்ளை தாமரையில் தான் வந்து சரஸ்வதி வேறு உட்காந்துட்டுருப்பா இல்லையா. அப்போ நாலேஜை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது ஒயிட் கலர். பின்னாடி வந்து கிருஷ்ணரே சொல்வார், ஒயிட் கலர் வந்து சத்வகுணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இங்கே வந்து குதிரைகள் எல்லாம் வந்து வெள்ளை கலரில் இருக்குது. ஓகே, சரி, எப்படிப்பட்ட சேரியட் அது, எப்படிப்பட்ட தேர் அது? மகதி ஸ்யந்தனே ஸ்திதௌ. மகத்தின்னா ரொம்ப பெருசு, ஸ்யந்தனகானா தேர் அப்படின்னு அர்த்தம். அந்த தேரானது வந்து அர்ஜுனனுக்கு தேவலோகத்திலிருந்து கிடைச்ச ஒரு தேர். அது ஆர்டினரி தேர் இல்லை. மகதி ஸ்யந்தனே. ஸோ இந்த அற்புதமான தேரில் ஸ்திதௌ உட்கார்ந்துன்னு இருக்கா யாரு? மாதவஹா. மா அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி தேவி அப்படின்னு அர்த்தம். தவ அப்படின்னா ஹஸ்பண்ட், பதி அப்படின்னு அர்த்தம். ஆர் சக்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து மாதவ அப்படின்னா பவர் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னும் வந்து ஒரு அர்த்தமானது இருக்குது. அதாவது நாலெட்ஜுக்கு அதிபதி அப்படின்னும் நாம் எடுத்துக்கலாம். இப்போ கிருஷ்ணர் வந்து அறிவு ஸ்வரூபமாக அந்த இடத்துல உட்கார்ந்துன்னு இருக்கார். ஏன்னா என்ன பண்ண போகிறார் கிருஷ்ணர்? அறிவை கொடுக்க போகிறார், டீச் பண்ண போகிறார். அதனால் வந்து கிருஷ்ணரை பியூட்டிஃபுல்லாக எங்கள் வியாசர் வந்து மாதவ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வேறு யாரும் கூட இருக்கா? பாண்டவ ஏவச்ச. பாண்டவ அப்படின்னா இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? ஸ்பெசிஃபிக்காக அர்ஜுனனை இந்த இடத்துல அது குறிக்கிறது. இப்போ அர்ஜுனன் தான் மாஸ்டர், கிருஷ்ணர் வந்து சேவகன், வேலையாள். அவன் என்ன சொல்கிறானோ அதை வந்து இப்போ பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அப்படியே ரோல் வந்து இப்போது ரிவர்ஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணினாவா ரெண்டு பேரும்? திவ்யௌ சங்கௌ பிரதத் மதுஹு. கிருஷ்ணர் வந்து தன்னோட சங்கை எடுத்து ஊதினார். அப்போ பாண்டவா சைடும் வந்து ரெடி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது. அந்த சங்கெல்லாம் வந்து எப்படிப்பட்டதுன்னா திவ்யௌ சங்கௌ, ரொம்ப ரொம்ப டிவைன் கான்ஷியஸ் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சங்கு இருக்குல்லையே, இப்போ அர்ஜுனன் கையில் ஒன்று இருக்குது, கிருஷ்ணர் கையில் ஒன்று இருக்குது. அதனால திவ்யௌ சங்கௌ, ரெண்டு சங்கௌன்னா ரெண்டு சங்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து ஆர்டினரி சங்குகள் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம் வந்து யார் யார்கிட்ட என்னென்ன சங்கு இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 15.
பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷः தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மாவ்ருகோதரः. இப்போ வியாசர் வந்து இந்த இடத்துல பார்ஷியாலிட்டி காமிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாண்டவா சைடு வச்சுட்டு இருக்கிற சங்கெல்லாம் பற்றி மட்டும்தான் வியாசர் வந்து நம்மளுக்கு பேரெல்லாம் கொடுக்குறார். இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக வரும். கீதா கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து என்னை கேட்கக்கூடாது, ஏன் பாண்டவாஸோடைய சங்கு பேரெலாம் மட்டும் சொன்னேன், கௌரவர்களுடைய பேரை சங்கு பேரெல்லாம் வந்து வியாசர் சொல்லவே இல்லைன்னா வியாசர் சொல்லவே இல்லை, அதனால் அது என்னன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய விஷயம் வந்து ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா கீதாவுடைய தாத்பரியத்தில் இருக்கணும். அவா கையில் என்ன இருந்தது, இவா கையில் என்ன இருந்தது, அதில் நம்மளுடைய அட்டென்ஷன் போகக்கூடாது. பாக்கி இடத்துலலாம் தானே அங்கே கவனம் செலுத்துகிறோம். இங்கே வந்தால் என்ன தாத்பரியம், அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன், அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ வியாசரும் வந்து இவா கையில் இருக்கிற சங்கு பற்றி மட்டும்தான் இங்கே எக்ஸ்பிளைனே பண்ணுறா. ஸோ என்னெல்லாம் சங்கு இருக்குது அப்படின்னா ஹ்ருஷிகேஷா. ஸோ கிருஷ்ணருடைய கையில் வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு இருக்குது. இப்போ கிருஷ்ணருக்கு வந்து நிறைய பேர், ஆர் விஷ்ணுவுக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து கொடுக்கப்படுறது இல்லையா. இப்போ மாதவ அப்படின்னு ஒரு பேர் பார்த்தோம், அப்புறம் இங்கே லக்ஷ்மிபதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ ஹிருஷி கேஷா அப்படிங்கிறதும் வந்து இன்னொரு அழகான பேர். ஹிருஷிகம் அப்படின்னு சொன்னோன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஈஷா அப்படின்னு சொன்னால் மாஸ்டர். இப்போ ஹிருஷிகேஷானா சென்ஸ் ஆர்கன்ஸோடைய மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்மளுடைய ஒருத்தருடைய ஹிருதயத்துலேயும் கிருஷ்ணர் வந்து சாட்சியாக இருந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பிளெஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுடைய ஹிருதயத்துலேயும் இருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக இருப்பார் இல்லையா. அதனால அவன் இப்போ என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிறதும் கூட கிருஷ்ணருக்கு தெரியும். அவனோட மைண்டில் இப்போ என்ன மாதிரியான தாட்ஸ்லாம் ஜெனரேட் ஆகிறது அப்படிங்கிறது கூட கிருஷ்ணரால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால அவருக்கு பேர் ஹ்ருஷிகேஷா. ஸோ லார்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கிருஷ்ணர் கையில் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு வந்து இருந்தது. பிரதத்மௌ அப்படின்னா ஊதினார் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஞ்சசன்யம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி அது வந்து ஒரு அசுரனோட பேர். அவன் என்ன பண்ணான், பயந்துண்டு சங்குக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டான். அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவனை சம்ஹாரம் பண்ணி அந்த சங்கை எடுத்துன்னு வந்தார். அதனால் அந்த சங்குக்கே வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற பேர் வந்து வந்துடுது. ஸோ இப்போ வந்து பாஞ்சஜன்யம் எங்கேயாவது ஒலிக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஆப்போனண்ட்டு காலி அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன, தேவதத்தம் தனஞ்சயா. தனஞ்சயன் யார்? அர்ஜுனன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனஞ்சயானா என்ன அர்த்தம்? நிறைய செல்வங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். வெரி வெரி ப்ராஸ்பரஸ் பர்சன். இப்போ இந்த டைட்டில் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அர்ஜுனன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இந்த டைட்டில் வந்து சொல்கிறது. அதாவது மெட்டீரியலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து சாதாரணமாக வந்து ஒரு பேசிக்காக இப்போ யாரை கேட்டாலும் மினிமமாக சில ஆசைகள்லாம் நம்மளுக்கு இருக்கும்ல. அதாவது நல்ல தங்கிறதுக்கு வந்து ஒரு வசதியான வீடு இருக்கணும், போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கணும், போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல கார் இருக்கணும், அப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் நல்ல போஸ்ட்டில் வேலையை விட்டே அவன் தூக்கவே கூடாது, என்ன ரிசெஷன் வந்தாலும் நான் அப்படியே அந்த வேலையில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம ஆசைப்படுவோம்ல. இதெல்லாம் பேசிக் ஆசை. அப்புறம் இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆசை. அர்ஜுனனுக்கு இது எல்லாமே இருந்தது. நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே வந்து
அர்ஜுனனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே அவன் கிட்டேயே வந்து இருந்தது. அவன் ரொம்ப ரொம்ப அழகு, அப்புறம் ரொம்ப பலசாலி, அப்புறம் என்ன வில்லுக்கு விஜயன் இல்லை, அவனை மாதிரி ஒரு வில்லாளி இல்லை. அப்புறம் பேர் இருந்தது, புகழ் இருந்தது, என்ன வேணுமோ அது எல்லாமே அவன்கிட்ட இருந்தது. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவன் ஒரு வாட்டி ஸ்வர்க்கத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்கான். நாமெல்லாம் யூஎஸ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம், அவன் என்ன சொல்லலாம், ஸ்வர்கா ரிட்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவன் வந்து இந்திரனுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கான் போர் பண்ணுறதுக்கு. ஸோ மெட்டீரியலி, அதாவது லௌகீகம் இல்லை ஹையஸ்ட்டு ஒரு பொசிஷன் அடைய முடியும்னா அது வந்து அர்ஜுனன் வந்து அடைஞ்சிருக்கான். அப்படி இருந்தாலும் எல்லா கேப்பபிலிட்டிஸும் அவனுக்கு இருந்தும் இப்போ வந்து ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு வந்த பொழுது அவனாலேயே அவனுடைய ப்ராப்ளமுக்கு சல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலை. இப்போ இல்லை என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அதாவது மெட்டீரியலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அவருக்கு வாழ்க்கையில் துக்கமே வராது அப்படிங்கிறது நம்மளுடைய தப்பான அபிப்பிராயம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பணக்காரான எப்போவுமே அவன் வந்து ஹாப்பியாக இருப்பா, நாம் மட்டும்தான் வந்து சோகமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. மெட்டீரியல் சக்ஸஸ் வந்து நம்மளுடைய துக்கத்துக்கு சல்யூஷன் ஆகாது. இப்போ சப்போஸ் வந்து லௌகீகம் அந்த சக்ஸஸ் தான் வந்து ப்ராப்ளம்க்கு சல்யூஷன்னா, யாரெல்லாம் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் வாழ்க்கையில் ப்ராப்ளமே வரக்கூடாது இல்லை. ஆனால் அர்ஜுனன் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதை நாம் வந்து இங்கே பார்க்குறோம். இப்போ மெட்டீரியல் சக்ஸஸ் அல்டிமேட் கிடையாது அப்படிங்கிறத இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு உணர்த்துறது. அப்போ பின்ன அர்ஜுனன் ஃபேஸ் பண்ணுறானே ஒரு ப்ராப்ளம், அதுக்கு என்ன தான் சல்யூஷன்? கிருஷ்ணர் சொல்வார், ஆத்ம ஞானம் மட்டுமே ஒன்லி சல்யூஷன். அப்போ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அர்ஜுனனுக்காக கொடுக்கப்பட்ட டீச்சிங் இல்லை. யாரெல்லாம் தன்னை மனுஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாளோ அவள் எல்லாருக்கும் பகவான் கொடுக்குற டீச்சிங் இது. கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நீ வந்து உன் ஃபேமிலிக்காக நல்லா பாடுபடு, நல்லா நல்லா சம்பாதி, உன்னோட ப்ராஸ்பெரிட்டிக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணு. ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பை வந்து நீ லீட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணு. ஆனால் அது உன்னுடைய இன்னர் ப்ராப்ளமான அட்டாச்மெண்ட், அப்புறம் பயம், சோகம், இதுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணுமானா ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ தனஞ்சயா அப்படின்னா மோஸ்ட் வெல்தி பர்சன் அப்படின்னு அர்த்தம். தனம் ஜயதி இது தனஞ்சயா, எல்லா விதமான வளங்களையும் வந்து அவன் வெல்பவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அர்ஜுனன் என்ன சங்கு ஊதினா, தேவதத்தம், அது வந்து சங்கோட பேர். அப்புறம் என்னது, விருகோதர பௌண்ட்ரம் தத்மௌ. விருகோதர அப்படிங்கிறது வந்து பீமனோட இன்னொரு பேர். விருக்க அப்படின்னு சொன்னால் உல்ஃப்னு அர்த்தம், ஓநாய். விருக்கஸ்ய உதரம் விருகோதரஹா, உதரம்னா வயர். அப்போது பீமனுக்கு வயர் எப்படி இருக்கும்னா ஓனானோட வயறு மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்காக அப்படி ஒரு உவமானம் சொல்லப்படுறது? ஓனானுக்கு அப்படி என்ன சிறப்பு? அது எவ்வளோ சாப்பிட்டாலும், ஓனான் இல்லை ஓநாய், சாரி, ஓநாய்க்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி அப்படிங்கிறதே ஏற்படாது. ப்ளஸ் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு வந்து அதுக்கு பெருசே ஆகாது. நம்ம எல்லாருக்கும் கூட அந்த ஓநாய் மாதிரி ஒரு வயிறு இருந்தால் நல்லா தான் இருக்கும். பீமனுக்கு அந்த மாதிரி ஒரு உதரம் இருந்தது. எவ்வளோ சாப்பிட்டாலும் அவனோட வயிறு வந்து பெருசே ஆகாது. ஃபிட் ஸ்டொமக். ஸோ விருகோதரஹா பீமகர்மா. பீமகர்மா அப்படின்னா டெரிபிள் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பீம அப்படின்னு சொன்னாலே பயங்கரமான, பயமுறுத்துற மாதிரியான, கர்மான டீட், ஆக்ஷன்ஸ். இப்போ பீமம் பண்ணுற கர்மாலாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பயங்கரமான ஆக்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ ராட்சசர்களெல்லாம் பீமன் அசால்ட்டாக லெஃப்ட்லேயே வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான்.
எவ்வளோ ஆயுதங்கள்லாம் இருந்தாலும் பீமன் எதை வச்சு சண்டை போடுவான்னா மரங்கள்லாம் இருக்குல்ல, மரங்களெல்லாம் வந்து வேரோட பிடுங்கி அப்படியே தூக்கி போடுவான். அப்புறம் சின்ன சின்ன மலை குன்றுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே பேத்து அதாலெல்லாம் வந்து அடிப்பான். ஸோ பீமகர்மா. அப்பேற்பட்ட பீமன், அவன் கையில் என்ன சாதாரண சங்கா இருக்கும், என்ன இருந்தது, மகாசங்கம் பவுண்ட்ரம். பவுண்ட்ரம்ங்கிறது அந்த சங்கோடைய பேர். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. ஸ்லோகா நம்பர் 16. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலः சஹதேவஸ்ச சுகோஷமணிபுஷ்பகௌ. ஸோ யுதிஷ்டிரஹ அனந்த விஜயம் தத்மோ. யுதிஷ்டிரர் அப்படிங்கிறது வந்து தர்மபுத்திரரோட பேர். யுதிஷ்டிரர் அப்படின்னு சொன்னால் போரில் ரொம்ப வலிமை மிக்கவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது யார் வந்து போரில் புறம் முதுகிட்டு ஓட மாட்டாரோ அப்படின்னு அர்த்தம் யுதிஷ்டிரஹா அப்படின்னு சொன்னான். அவர் வந்து குந்தி புத்ரா ஆல்சோ. அப்புறம் அவர் ராஜாவும் கூட இல்லையா. அவர் என்ன வச்சுட்டு இருந்தார், அனந்த விஜயம். அப்போ குந்தி புத்ரா ராஜா இதெல்லாம் வந்து யுதிஷ்டருக்கு கொடுக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். அனந்த விஜயம்ங்கிற சங்கு இருந்தது. அனந்த விஜயம் அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போவுமே அவருக்கு வெற்றி வந்து சேரும். அப்புறம் நகுல சகதேவஸ்ச, நகுலன் அண்ட் சகாதேவன். அவாக்கிட்ட என்ன இருந்தது, சுகோஷ மணி புஷ்பகா. இப்போ நகுலன் வந்து சுகோஷ அப்படிங்கிற சங்கு வச்சுருந்தான். சகாதேவன் வந்து மணி புஷ்பகா அப்படிங்கிற சங்க அவன் வந்து ஊதினான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 17. காஷ்யஸ்ச பரமேஷ்வாசஹ शिखण्डी च महारथः धृष्टद्युम्नो विराटश्च सात्यकीश्चापराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्गान् दद्मुः पृथक् पृथक् காஷ்யஹ சங்கம் தத்மௌ. காஷி ராஜா இருந்தார்லே, அவர் வந்து நெக்ஸ்ட்டு அவருடைய சங்கை எடுத்து ஊதுகிறார். இந்த காஷி ராஜா அப்படிங்கிறவர் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் கிங். பரமேஷ்வாசகா, ஈஸ்வாசானா வில்லுன்னு அர்த்தம். பரமேஷ்வாசானா யாருக்கிட்ட ரொம்ப அந்த பவர்ஃபுல்லான வில் போ இருக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ காஷி ராஜா அப்படிங்கிறவர் வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் போவை வச்சுட்டுருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அவர் அவருடைய சங்கை எடுத்து ஊதினார். இங்கேயே வந்து பேரெல்லாம் இப்போ போயிடுது, என்ன சங்கு பேர் எல்லாம் வந்து வியாசர் வந்து கொடுக்கல. அப்புறம் யார், ஷிகண்டீச்ச மகாரதா. ஷிகண்டி, ஷிகண்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறந்ததே வந்து பீஷ்மரை வந்து கொல்றதுக்காக தான் வந்து பிறந்தா, அதான் விரதம். அப்படிப்பட்ட ஷிகண்டி வந்து ஒரு மகாரதா. மகாரதர்னா யாருன்னு ஆல்ரெடி பார்த்தோம். 10,000 வீரர்களை ஒரே ஆளாக வந்து சமாளிக்க முடியும்னா அவளை வந்து மகாரதா அப்படின்னு சொல்கிறோம். ஷிகண்டியும் வந்து தன் கையில் இருந்த சங்கை வந்து ஊதினார். அப்புறம் திருஷ்டத்யும்ன விராட்டஸ்ச, விராட்டா சாத்யகீச்சா அபராஜித. அபராஜித அப்படின்னு சொன்னால் எவர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட சாத்யகி
அவனோட சங்கை ஊதினான். அப்புறம் திரௌபதேயா. திரௌபதேயா அப்படின்னா திரௌபதியுடைய 5 பசங்க அப்படின்னு அர்த்தம். அவள் எல்லாரும் கூட எப்படிப்பட்டவா? ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்ஸாக இருந்தால். சர்வசகா அப்படின்னா எல்லாருமே வந்து இப்போது அவளுடைய சங்கை எடுத்து இப்போது ஊதரா. சௌபத்ர மகாபாஹு. சௌபத்ரனா அபிமன்யு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அபிமன்யு வந்து மகாபாஹு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல், வலிமையான தோள்களை உடைய அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் மகாபாஹு. அவள் எல்லாரும் அவளுடைய சங்கை எடுத்து ஊதினா. பிரித்தக்கு அப்படின்னா தனித்தனியாக அவளுடைய சங்கை எடுத்து ஊதினார்கள். பிருத்திவி பதே அப்படின்னா இங்கே யார்? பிருத்திவி பதே. இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் யாரோ யார்கிட்டையோ சொல்லிட்டு இருக்கா இல்லையா? யார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான். யார்கிட்ட? திருதராஷ்டிரன் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? அதனால் திருதராஷ்டிரனை சஞ்சயன் வந்து பிருத்திவி பதே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறான். ஏன்னா ராஜா இல்லையா? அதனால் வந்து இந்த பிருத்திவிக்கே ராஜாவா இருக்கேளே, உங்களுக்கு நான் இதெல்லாம் இப்போது சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு சஞ்சயன் இப்போ இதெல்லாம் சொல்கிறான். அடுத்தது என்னது? ஸ்லோகா நம்பர் 19. சகோஷோதார்தராஷ்ட்ராணாம் ஹிருதயானி வ்யதாரயத் நபஸ்ச பிருதிவீம் சைவ துமுலோ வ்யனுநாதயன். இப்போ வந்து பாண்டவா சைடிலிருந்து பெரிய சப்தம் வருது. எல்லாரும் வந்து அவளுடைய சங்கெல்லாம் ஊதுறா இல்லையா? இது வந்து என்ன ஆகிறதுனா, இந்த துரியோதனாதி கூட்டம் இருக்குல்ல, அவளை வந்து கொஞ்சம் கலங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்தத்தை கேட்ட உடனே இப்படி துரியோதனனுடைய ஹிருதயம் இருக்குல்ல, அது என்ன ஆகிறது? அந்த சப்தம் வந்து அவனோட ஹிருதயத்தை போய் அப்படியே தொலைக்கிறது. அந்த சங்கநாதம் இருக்குல்ல, அது வந்து வியதாரயன் அப்படின்னு சொன்னால் துளைத்தல் அப்படின்னு அர்த்தம். அது போய் பியர்ஸ் பண்ணுறது அவனோட ஹிருதயத்தை. இப்படி இந்த துளைத்தல் ஆர் சுக்கு நூறாக கிழிக்கிறதுலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நாம் வந்து அதை எடுத்துக்கலாம். அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு அந்த சவுண்டு வந்து பயத்தை இப்போது ஏற்படுத்துறது. ஸோ தார்தராஷ்டிராணாம் அப்படின்னா கௌரவாஸ் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி துரியோதனன் பயந்து போயிருக்கான். இப்போ அவள் சைடு இருக்கிற எல்லாருக்கும் வந்து அந்த பயம் வந்து இப்போது ஆரம்பிக்கிறது. அவனோட பயம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ தன்னம்பிக்கை சுத்தமாக போயிடுது, பயம் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. ஏன் தன்னம்பிக்கை போயிடுது? தர்மம் அப்படிங்கிறது கிஞ்சித்து கூட இல்லை அந்த இடத்துல. இப்போ வியாசர் சொல்கிறார், அந்த சங்கநாதம் நபஸ்ச பிருத்திவீம் செய்வ அனுநாதயன். அனுநாதயன்னா இகோயிங், எக்கோ பண்ணுறது சொல்லுவோம், ரிசவுண்டிங் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது அதிர்தல். அதான் நபனா வானம், பிருத்திவினா பூமி. அப்படின்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும், அந்த விண்ணும் மண்ணும் வந்து அப்படியே அதிர் அளவு இந்த சப்தமானது ஒலித்தது. பயங்கர சப்தம் வந்து இப்போது கௌரவாசை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணித்து அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 20. அத வ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தார்தராஷ்ட்ரான் கபித்வஜः பிரவృத்தே சஸ்த்ரசம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः ஹ்ருஷிகேஷம் ததா வாக்யம் இதமாக மஹீபதே.
ஸோ இப்போ இந்த 19வது ஸ்லோகம் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு ஃபேஸ், ஒரு சீன். 20வது ஸ்லோகத்திலிருந்து காட்சிகள் மாறுகின்றன, அப்படியே வந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ 20வது ஸ்லோகத்திலேருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வியாசரிங்க என்ன பண்ணுறார், அத அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறார். அத அப்படின்னு சொன்னால் தேர் ஆஃப்டர், அதற்கு பிறகு, ஒரு மாற்றத்தை குறிக்கிற சொல் இந்த அத அப்படிங்கிற வார்த்தை. இப்போ எய்தர் வந்து டாபிக் சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா கான்டெக்ஸ்ட் வந்து இப்போது சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம வந்து படம்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், படத்தில் வந்து இப்போ அந்த காட்சி மாறுறது அப்படின்னா ஏதோ பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் வந்து மாற்றி கீத்தி பாரு, இப்போ வந்து அந்த மூடுலேருந்து நீ இப்போது இந்த மூடுக்கு போகணும் அப்படின்லாம் வந்து டைரக்டரால் வந்து காமிக்க முடியும். ஆனால் வியாசர் பாவம், நம்மளுக்கு வந்து இப்போ வீடியோலாம் இல்லை, அதனால் அவர் வார்த்தைகளாலேயே தான் இப்போ வந்து எதையாவது டிஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அதனால அவர் என்ன பண்ணுறார், அத அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல போட்டு, இங்கே பாரு இப்போ இனிமேலேருந்து டாபிக் ஆர் சீன் வந்து இப்போது மாறப்போகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்னவா இருக்குது, கௌரவாஸ் அவளோட சைடில் சங்கெல்லாம் ஊதி முடிச்சாச்சு, பாண்டவாசும் அவளோட சைடில் சங்கெல்லாம் ஊதி முடிச்சாச்சு. 2 பேரும் இப்போது அவளோட ரெடினஸை இண்டிகேட் பண்ணியாச்சு. இப்போ இண்டிகேஷன் ஓவர் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகணும், யுத்தம் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா யுத்தம் ஸ்டார்ட் ஆகுறதுன்னா 2 பக்கத்துலேருந்தும் இப்போ வந்து அம்புகள்லாம் வந்து சரக்குன்னு வந்து பறக்கணும். வியாசர் சொல்கிறார், சஸ்திர சம்பாதே பிரவருத்ததே. இப்போ இந்த ஆரோலாம் வந்து இப்போது ரிலீஸ் ஆகணும் இல்லையா, போருக்கான டைம் வந்து நெருங்கிடுது. இப்போ ஜஸ்ட்டு எல்லாருமே எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த வில்லில் வந்து இந்த நாணை ஏற்றி ஆரோவை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெட்டியாக எல்லோரும் இருக்கா. அப்போ அந்த தேட் க்ரூஷியல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ கரெக்டாக அந்த க்ரூஷியல் சமயத்தில், இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ரூஷியல் டைமில் பெரிய பிரச்சனை வரும், பண்ணியே ஆகணும் போது அப்போ தான் நம்மளுக்கு பெருசாக எதாவது வரும்ல, அது மாதிரி இப்போது அர்ஜுனன் வந்து ஜஸ்ட் ஆரோவை ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான், தயாராக நின்றுருக்கான். அப்போது அந்த செகண்ட் அவனுக்கு ஒரு தாட் வந்து ஃப்ளாஷ் ஆகிறது. இப்போ இந்த தாட் இருக்குல்ல, இந்த டைமில் ஏற்படுற தாட்டு அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. சப்போஸ் இந்த தாட் மட்டும் அவனுக்கு அந்த நேரத்தில் வரலை அப்படின்னு சொன்னால் போர் வந்து டெஃபினட்டாக நடந்திருக்கும். கீதோபதேசம்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. வியாசரும் இதெல்லாம் எழுதியிருக்கவே மாட்டார். நம்மளுக்கும் கீதா கிளாஸஸ்லாம் வந்து நடந்திருக்காது. இப்போ நாம் எல்லாரும் இப்போ இங்கே உட்காந்துட்டு கீதா படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு தாட். அத்தஹா அப்படிங்கிற வார்த்தை இதை தான் இண்டிகேட் பண்ணுறது. இந்த டேர்னிங் பாயிண்ட் அவனுக்கு அந்த நேரத்தில் உதித்தது. என்ன எண்ணம் வருது அவனுக்கு, என்ன தாட்டு, யாரெல்லாம் முன்னாடி இப்போ அசம்பிள் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு அவன் வந்து இப்போ நினைக்கிறான். இப்போ வந்து அவனுக்கு எப்படி தோன்றுறது அப்படின்னா, நம்ம வந்து ஆரோவை ரிலீஸ் பண்ண போகிறோம், நான் வந்து யார் மேலேயாவது ஆரோ ரிலீஸ் பண்ண டெஃபினட்டாக அவன் வந்து செத்து போக போகிறான். இப்போ அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய என்ன சொந்த பந்தங்கள் தான் அந்த பக்கம் எல்லாம் நின்றுட்டுருக்கான். அப்போது அவள் சாகிறதுக்கு முன்னாடி அவன் மூஞ்சியெல்லாம் ஒரு வாட்டி நாம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோன்றுது. ஸோ அவன் வந்து சொல்கிறான், எனக்கு அவளையெல்லாம் இப்போது ஒரு வாட்டி பார்க்கணும். இப்போ கிருஷ்ணருக்கு வந்து அவன் வந்து கமாண்ட் பண்ணுறான், என்ன, தார்தராஷ்டிரான் வியவஸ்திதான் திருஷ்டுவா. ஸோ தார்தராஷ்டிரா அப்படிங்கிறது வந்து கௌரவாசை குறிக்கிற சொல். ஆக்சுவலி வந்து நம்ம கௌரவாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து பாண்டவாளையும் சேர்த்து தான் குறிக்கும். கௌரவாஸ்னால் என்ன அர்த்தம், குரு வம்சத்தை சேர்ந்தவர்கள். பாண்டவாசும் வந்து குரு வம்சத்தை சேர்ந்தவா தான். நாம் அப்படியே கேஷுவலாக யூஸ் பண்ணி பாண்டவாஸ்னால் பாண்டவாஸ், கௌரவாஸ்னால் வந்து திருதராஷ்டிரனுடைய சைடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அவளை நம்ம குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் தார்தராஷ்டிராஹா
அப்படிங்கிற வார்த்தையை தான் நாம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பக்கம் இருக்கிற வாழையெல்லாம் இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்படி அவள் வந்து அசம்பிள் ஆகியிருக்கா, என்ன மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அவளாம் நின்றுட்டுருக்கா, வியவஸ்திதான், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். யார்? கபித்வஜ. இப்போ யாரோடைய தேர் கொடியில், கபி அப்படின்னு சொன்னால் குரங்குன்னு அர்த்தம். இப்போ யாரோட தேர் கொடியில் குரங்கு சிம்பல் இருக்கோ, துவஜன்னு சொன்னால் கொடின்னு அர்த்தம். இப்போ குரங்கு சிம்பிள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஆஞ்சநேயரை வந்து அது குறிக்கிறது இல்லையா. இப்போ ஆஞ்சநேயர் வந்து வாயு புத்திரன், பீமனும் வந்து வாயு புத்திரன். இப்போ ஆஞ்சநேயரும் பீமனும் ஆக்சுவலாக வந்து பிரதர்ஸ். இப்போ ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி. அப்போ அவர் வந்து திரேதா யுகத்தில் இருந்தார், துவாபர யுகத்தில் இருந்தார், இப்போ கலியுகத்துலேயும் இருக்கார். ஹீ இஸ் கண்டினியூவிங். இப்போ பீமன் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணுறான். என்ன பண்ணால், நீங்கள் மகாபாரத போரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எங்களுக்கு சாதகமாக இருந்து எங்களை பிளஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார்? நான் வந்து இந்த கொடியில் எம்பலமாக இருந்து உங்களை பிளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஆஞ்சநேயர் வந்து ராமரோட உபதேசமும் கேட்டார், கிருஷ்ணருடைய உபதேசத்தையும் ஆஞ்சநேயர் வந்து கேட்டார். இப்போ இந்த கீதாவுக்கு ஆஞ்சநேயர் பாஷ்யமும் எழுதியிருக்கார். அதுக்கு பேர் வந்து பைசாச்ச பாஷ்யம் அப்படின்னு பேர். பைசாச்ச அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல உடம்பு இல்லாத. இப்போ ஸ்தூல சரீரத்தோடு அந்த இடத்துல அவர் இல்லை இல்லையா, சூக்ஷ்மமாக தானே அவர் அந்த துவஜத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். அதனால் பைசாச்ச ஃபார்மில், இன்விசிபிள் ஃபார்மில் இருந்துட்டு அதை கேட்டு அவர் வந்து கீதாவுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். ஹனுமத் பைசாச்ச பாஷ்யம் அப்படின்னு அதுக்கு பேர். அது வந்து அர்ஜுனனுடைய பேர், அதனால் கபித்வஜஹா. ஏன்னா அவனுடைய தேர்கொடியில் தான் இந்த சிம்பிள் இருக்குது. அதனால் அர்ஜுனனுக்கு வந்து கபித்வஜஹான்னு பேர். இப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? அர்ஜுனா திருஷ்டுவா. அர்ஜுனன் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுறான்? இப்போ தனுஹு உத்யம்ய. தனுஹுனா அவனுடைய வில்லு, அதை எடுத்து, உத்யம்யனா அதை வந்து ரேஸ் பண்ணுறான். அவனோட போ எடுத்து அவன் ரேஸ் பண்ணி, ஹிருஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆக. அப்போ வந்து ஹிருஷிகேஷம்னா கிருஷ்ணர்கிட்ட அவன் இதை பின்வருமாறு கூறுகிறான். அவன் வந்து வில்ல எடுத்து ரெடியாக வச்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட அவன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இப்படி சொல்கிறான் அப்படின்னு சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன் கிட்ட சொல்கிறான். இப்போ இதெல்லா விஷயங்களையும் வந்து சஞ்சயன் எப்படி பார்க்குறான்? சஞ்சயன் ஆக்சுவலாக போர் நடக்கிற இடத்துல இல்லைல்ல, ஆனாலும் அவனால் வந்து இதெல்லாம் பார்க்க முடியாது. நாமெல்லாம் கூட தான் ஆக்சுவலாக மேட்ச் நடக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறோம், ஆனாலும் நம்மளால் வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்தே மேட்ச் எல்லாம் பார்க்க முடியறதில்ல. அதே மாதிரி சஞ்சயனும் வந்து அவன் இருக்கிற இடத்துலேருந்தே இந்த யுத்தத்தில் என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு அவன் வந்து பார்க்குறான். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட அப்படி என்ன சொன்னான், அது வந்து அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகா நம்பர் 21. அர்ஜுன உவாச்ச சேனயோருபயோர்மத்யே ரதம் ஸ்தாபயமேச்யுத யாவதேதா நிரீக்ஷேஹம் யோதுகாமானவஸ்திதான் கைர்மயா சஹ யோதவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. இப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட பேசுகிறான். அர்ஜுன உவாச்ச, ஹே அச்சுத அப்படின்னு கிருஷ்ணரை வந்து அவன் அட்ரஸ் பண்ணுறான். அச்சுத அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் வேர்டு. அச்சுதன்னு சொன்னால் ஒன் ஹூ நெவர் ஃபால்ஸ்
அப்படின்னு அர்த்தம். வீழ்ச்சி இல்லாத. இப்போ பகவான் வந்து என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாலும் அவர் வந்து அதை டெஃபினட்டாக சாதிச்சுடுவார், அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவார். ஏன்னா பகவான் வந்து சர்வ சக்திமான், அவரால் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும், சர்வ வல்லமை படைத்தவர்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ மகாபாரத போரில் வந்து பாண்டவாஸ் எல்லாரும் வந்து கிருஷ்ணரை வந்து ட்ரஸ்ட் பண்ணான், மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சா. அதனால கிருஷ்ணரும் வந்து அவளை காப்பாற்றினார். அதனால தான் கைவர்த்தக கேசவஹா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ணரும் வந்து ஹெல்ப் பண்ணினார். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவாள்லாம் நம்மளை வந்து கைவிட்டுடலாம், கவர்மெண்ட்டு கூட நம்மளை வந்து கைவிட்டுடலாம். ஆனால் யார் நம்மளை கைவிட மாட்டா? பகவான் ஒரு நாளைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். திரௌபதி பகவானை முழுசாக நம்பினா, பகவான் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணினார் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம். அப்போது பகவான் எப்போவுமே வந்து நம்மளுடைய நம்பிக்கைக்கு உரியவர். அச்சுதா அப்படின்னா இது ஒரு மீனிங். இன்னொன்று வந்து அச்சுத அப்படின்னு சொன்னால் பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. யார் வந்து சம்சாரத்தில் விழவே மாட்டாளோ அவளை அச்சுதா அப்படின்னு சொல்கிறோம். எவர் ஃப்ரீ, எவர் லிபரேட்டட். அதனால தான் பகவான் வந்து பிறந்தார்னா அவர் வந்து ஜன்மன்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்லுவோம்? அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஜன்மாக்கும் அவதாரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஜன்மா அப்படின்னு சொன்னால் ஃபாலிங் டவுன், கீழே விழுதல். அவதார அப்படின்னு சொன்னால் டிசெண்டிங் டவுன், மேலிருந்து கீழே இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் வந்து பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஸ்வரூபத்திலேருந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சம்சார பதனம் அப்படின்னு பேர் அதுக்கு. பகவான் பூமியில் பிறக்கிறார், அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் எதுக்காக அவர் வந்து பூமியில் வந்து அவதாரம் பண்ணணும்? எதுக்கு கீழே வரணும்? அவர் ஹியூமனிட்டியை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக பகவான் வந்து அவதாரம் பண்ணுறார். அவர் என்றைக்குமே அவரோட ஒரிஜினல் நேச்சர்லேருந்து வீழ்வதே கிடையாது. அதனால் அச்சுத அப்படின்னு சொன்னால் பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ எவர் ஃப்ரீ, நித்திய முக்தஹா அப்படின்னு அர்த்தம். இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், ஹே அச்சுத ஸ்தாபய மே ரதம். கிருஷ்ணரை வந்து கமாண்ட் பண்ணுறான். கொஞ்சம் நேரத்துக்கு மாஸ்டராக இருக்கான், கொஞ்சம் நேரம் தான் அலௌடு. ரதம் ஸ்தாபய, ரதத்தை நிறுத்து, பொசிஷன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். எங்கே? சேனையோர் உபயோர் மத்தியே. உபயக அப்படின்னு சொன்னால் நடுவுலன்னு அர்த்தம். ஸோ சேனைகளுக்கு நடுவில் என்னுடைய ரதத்தை நீனு நிறுத்து. உபயேனா ரெண்டு சேனைகள் அப்படின்னு அர்த்தம், மத்தியேனா நடுவுலன்னு அர்த்தம். ஸோ ரதத்தை வந்து நீ ரெண்டு சேனைகளுக்கும் நடுவில் பிளேஸ் பண்ணு. இப்போ துரியோதனனுடைய ஆர்மி வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் தள்ளி இருக்கும் இல்லையா. நீங்கள் வந்து இதிலெல்லாம் பார்த்துருக்கலாம். இவன் இங்கே இருக்கானா ரொம்ப தூரத்தில் தான் இன்னொரு ஆர்மி இருக்கும். அப்போ அவனால் வந்து சரியாக எல்லாரையும் வந்து பார்க்க முடியலை. எல்லாரோட முகமும் வந்து எனக்கு நன்னா தெரியணும் அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான். என்ன பர்பஸுக்காக அவள் எல்லாரையும் பார்க்கணுமா? யாவத்து ஏதான் நிரீக்ஷே அகம், நான் வந்து கிளியராக சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். யாரெல்லாம் எங்கே நின்றுருக்கான்னு ரொம்ப கிளியராக எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவஸ்திதான் யோது காமான். அவஸ்தித்தான்னா அசம்பிள் ஆகி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். யோது காமான்னா யுத்தத்துக்காக, சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறவா. சண்டை போடணுங்கிற ஆசையோட யாரெல்லாம் அசம்பிள் ஆயிருக்காளோ அவளை நான் கிளியராக பார்க்கணும் அப்படின்னு இங்கே வந்து அர்ஜுனன் சொல்கிறான். நான் வந்து பார்க்குற வரைக்கும், நான் ஃபுல்லாக சர்வே பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீ வந்து அந்த ரதத்தை அந்த இடத்துல நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். யோத்ஸ்யமானான் அவேக்ஷேகம் ஏதேஹே அத்ர சமாகதா. யோத்ஸ்யமானான் அவேக்ஷேகம்னா யார் அங்கே வந்து சண்டை போடுறதுக்கு வந்திருக்காளோ நான் வந்து அவளை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். ஐ டிசையர் டு சீ தெம் அப்படின்னு சொல்கிறான். அவேக்ஷ அகம், எனக்கு வந்து அந்த கிளியர் வியூ தேவைப்படுறது. சமாகதான அசெம்பிள்டு,
அத்திரனா இங்கே இங்கே அசம்பிள் ஆகியிருக்கிறவாளை நான் பார்க்கணும். ஜஸ்ட் வந்து துரியோதனன் அண்ட் கோவை மட்டும் பார்க்கறதுக்காக இல்லை, கூடவே வந்து நிறையா பவர்ஃபுல் கிங்ஸ் எல்லாமும் வந்து அவளோட சைடில் இருக்கா இல்லையா. இது வந்து ஜஸ்ட் 2 ஃபேமிலிக்கு நடுவில் நடக்கிற சண்டையாக இருந்தாலும் அந்த ஊரில் எவ்வளோ ராஜா இருந்தாலும் அத்தனை ராஜாக்களும் வந்து இப்போ இந்த போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வார் மாதிரி தான் வந்து அது நடந்தது. அப்போ பாக்கி ராஜாக்களை எல்லாம் நான் பார்க்கணும். யுத்தே பிரிய சிக்கீர் ஷவஹா, அந்த ஆலீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவள் எல்லாரையும் நான் வந்து பார்க்கணும். இப்போ துரியோதனனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவன் சைடு யாரெல்லாம் வந்து சேர்ந்திருக்காளோ அவளையெல்லாம் நான் வந்து பார்க்கணும். இப்போ அவனோட அர்ஜுனனுடைய ஸ்திதி எப்படி இருக்குது அப்படின்னா, அவ்வளோ கோவத்தில் இருக்கான். அந்த ரத்தம்லாம் கொதிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவ்வளோ கோவத்தோட இப்போ அர்ஜுனன் இருக்கான். அப்போ துரியோதனன் வந்து இந்த பாண்டவாஸ்க்கு இழைத்த அதர்மங்கள் எல்லாம் இப்போ 1 by 1 அவனுக்கு ஞாபகம் வருது, ரொம்ப கோபம் வருது. அதனால் சொல்கிறான் துர்புத்தேஹே அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நாம் நோட் பண்ணிக்கணும், இதை பின்னாடி நாம் ரெஃபர் பண்ணுவோம். துர்புத்தி அப்படின்னு சொன்னால் துஷ்ட புத்தி அப்படின்னு அர்த்தம், அதாவது அதர்மமான புத்தி. அர்ஜுனன் வந்து இந்த போரை ஜஸ்ட் 2 ஃபேமிலிக்கு நடுவில் நடக்கிற போராக பார்க்காமல் அவன் எப்படி பார்க்குறான்னா, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவில் நடக்கிற சண்டை அப்படின்னு தான் அவன் அதை பார்க்குறான். அப்போ யாரெல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கான்றதுலாம் அவனுக்கு கவலையே இல்லை. யாரெல்லாம் அதர்மம் சைடு இருக்காளோ அவன் எல்லாருமே வந்து அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது அவன் வந்து நல்லா தெளிவாக இருக்கான் அந்த விஷயத்தில். இப்போ பீஷ்மர் வந்து பெரிய ஆள், துரோணர் ரொம்ப பெரிய ஆள், அவனோட டீச்சர் வேறு, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். இருந்தாலும் அவன் அதை பற்றிலாம் கவலையே படலை. அவள் எல்லாம் அதர்ம சைடில் இருந்தால் அதனால் அவளெல்லாம் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணினான். இப்போ அவனுடைய இமோஷனல் ப்ராப்ளம்லாம் இப்போ அவனுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இன்டெலெக்ட் வந்து கரெக்டாக வேலை பண்ணிது. இப்போ யாருக்கு வந்து சவுண்டு இன்டெலெக்ட் இருக்கோ, யாரோட மனசு வந்து அவளோட புத்தியோடைய கண்ட்ரோலில் இருக்கோ, அவள் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டான டெசிஷன்ஸாக இருக்கும். எப்போ வந்து இமோஷன்ஸ், இந்த சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து புத்தியை ஓவர் பவர் பண்ணுறதோ அப்போ நாம் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் தப்பானதாக இருக்கும். நம்மளோட புத்தியும் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இந்த க்ஷணம் வரைக்கும் அர்ஜுனனுக்கு வந்து எந்த விதமான இமோஷ்னல் ப்ராப்ளமும் வந்து ஏற்படவே இல்லை. இன்டெலெக்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது வந்து அதர்மம் சைடு, நாம் வந்து தர்மம் சைடு. இப்போ இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற யுத்தம். இப்போ வந்து சொசைட்டியில் தர்மம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு 50-60 வருஷம் இருக்க போகிற டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பை விட எப்பயுமே பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய தர்மம் இருக்குல்ல, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், சாஸ்வதம் தர்மம். ஆனால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கே அதெல்லாம் வந்து டெம்பரரி. இப்போ வந்து நம்மளுடைய டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பாக தர்மமானு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும்? தர்மம்னு தான் ஆன்சர் சொல்லணும். ஆனால் நம்ம சொல்லுவோமா? இப்போ புத்தி ஷுட் பி கிளியர் இனஃப் டு சூஸ் தர்ம. அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்கூல்லலாம் படிக்கும்போது மனு நீதி சோழன் கதையெல்லாம் படிச்சிருக்கோமே. அதெல்லாம் எதை வந்து குறிக்கிறது? பையனா நீதியா? நீதி அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ அர்ஜுனனோட இன்டெலெக்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே, அவனோட மனசு வந்து, அதாவது மனசை விட புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேதாந்தா கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறோமே, இப்படி அட்டென்ட் பண்ணால் நம்ம மனசுலாம் கல்லாயிடுமா? இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் நீங்கள் கீதா கிளாஸ் அப்படின்னு பாலிஷ்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆக்சுவலாக சொல்லி பாருங்க, நான் வந்து வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு நிறைய அட்வைசஸ்லாம் கொடுப்பான். சுச்சோ வேதாந்தா கிளாஸா போயிடாத, உன் மனசுலாம் வந்து கல்லாயிடும், ட்ரையாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாள். ஆனால் வேதாந்தின்ஸ்
இருக்காள்ல, அவள் தான் வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் கம்பேஷனாக இருப்பா. அவளால் மட்டும்தான் அந்த கருணையோட அடுத்தவாக்கிட்ட பழக முடியும். மைத்ர கருணை வச்ச அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பின்னாடி சொல்ல போகிறார். இப்போ இந்த இமோஷன்ஸ், சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து ஒண்டர்ஃபுல். இதெல்லாம் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஆனால் எப்போ இந்த இமோஷன்ஸோ சென்டிமெண்ட்டோ நம்மளோட புத்தியை மறைக்கிறதோ அப்போ அது வந்து நாம் ட்ராப் பண்ணிடணும். அது வந்து நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமே இல்லைனா க்ரியேட் பண்ணிடும். நம்ம எடுக்கிற முடிவு அத்தனையும் தப்பாகவே இருக்கும். ஸோ இப்போ தர்மம் வந்து அதர்மமாக தெரியும், அதர்மம் வந்து தர்மமாக தெரியும். ஸோ இது வரைக்கும் அர்ஜுனனுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. திங்கிங் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. முன்னாடி வந்து பார்த்த உடனே அவனோட திங்கிங் வந்து இப்போது கிராஜுவலாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறது. இப்போ எப்படி வந்து அவனுடைய இமோஷன், என்ன இமோஷன், என்ன இமோஷன், ராகஹா, எப்படி வந்து இப்போ அவனோட புத்தியை வந்து க்ளவுடு பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் நாம் பின்னாடி வரப்போகிற ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.